السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم இன்னல்லாஹு அலீமுன் ஹபீர். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு இறை உதவியை சமீபமாக்கக்கூடியது இறை அச்சமும் என்பதை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களில் கண்ணியமிக்கவர் உங்களில் மிகுந்த இரையச்சமுடையவர்களாகும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக இந்த உலகத்துல ஒரு மனிதன் கண்ணியமாக சங்கை மிக்கவராக ஆக வேண்டுமேயானால் அவர் இரையச்சம் மிகுந்தவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்ட பொழுதும் அதே பதிலை தான் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, கீழே அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ் மன் அக்ரமுன் நாசி, மக்களில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார், சங்கைக்குரியவர் யார் என்று கேட்கப்பட்டுச்சு. கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துகாக்கும், மனிதர்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவர்கள்தான் கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, இவ்வாறு குறிப்பிட்டு காட்டினாங்க. இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்துல எவ்வளவுதான் பாவங்கள் செய்த பொழுதிலும் கூட சில தருணங்கள்ல அல்லாஹுவை அஞ்சி அந்த மனிதன் அந்த செயல்பாடுகள்ல இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இறை அச்சம் ஒரு மனிதனிடத்துல உருவாகி அவன் தன்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹுக்கு அஞ்சிய நிலைமையில் ஆக்கி கொண்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி மேலோங்கி இருக்கின்றது, அல்லாஹு தாலா எவ்வாறு இறை உதவியை அல்லாஹு தாலா வழங்குகின்றான் என்பதை ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ், சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் சென்ற அல்லது முன் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி என்ன செஞ்சாங்க, இவ்வாறு குறிப்பிட்டு காட்டினாங்க. அந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், அதிகமான செல்வத்தையும் கொடுத்திருந்தான், குழந்தைங்களையும் அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தான். அந்த மனிதருக்கு இறப்பு நெருங்கிய பொழுது, அந்த மனிதருக்கு மரணம் நெருங்கிய பொழுது அவர் என்ன செய்கின்றார், தம் மக்களிடத்துல கேட்கின்றார், இவ்வாறு உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். மரண தருவாயில தன்னுடைய மக்கள் இடத்துல என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் இடத்துல அந்த தந்தை கேட்கின்றார், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தந்தையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த குழந்தைகள் சொன்னது, ஒரு சிறந்த தந்தையாக இருந்தீர்கள் என்று பதில் கூறினார்கள் அந்த மக்கள். அவர் தமக்காக அல்லாஹ்விடம் எந்த நன்மையையும் சேமித்திருக்கவில்லை. பிள்ளைங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்துட்டாரு, எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் சேமித்து பிள்ளைங்களுக்காக வேண்டி எல்லா விதத்திலும் ஒரு சேகரமாக்கி நல்ல ஒரு பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கியாச்சு. ஆனா அந்த மனிதர் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யல, தமக்காக வேண்டி எந்த ஒரு நன்மையையும் சேமித்து இருக்கவில்லை. அப்ப அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் தாம் சென்றால் தம்மை அல்லாஹ் வேதனை செய்து விடுவானோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவருக்கு இருந்துச்சு. அந்த தந்தைக்கு அல்லாஹ்விடத்துல போனா கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும், வேதனைகள் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இருந்துச்சு. உடனே என்ன செய்கின்றார், தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல, நன்றாக கவனியுங்கள், நான் மரணித்து விட்டால், நான் இறந்து விட்டால் என்னை என்ன செய்யுங்க,
பொசுக்கி விடுங்கள், அல்லது துகள்களாக்கி பொடியாக்கி என்னை சூறாவளி காற்றில் என்ன செய்யுங்க, தூவி விட்டு விடுங்கள் என்று தன்னுடைய மக்களிடத்துல உறுதிமொழியும் வாங்குகின்றார். இறைவனின் மீது ஆணையாக அவ்வாறே அந்த மனிதர் செய்யப்பட்டார். அந்த மனிதர் இறந்தவுடன் அவ்வாறு என்ன செய்யப்பட்டார், துகள்களாக்கி அல்லது பொடியாக்கி என்ன செய்யப்பட்டது, அவரை பொசுக்கி சாம்பலாக்கப்பட்டு சூறாவளி காற்றில் வீசப்பட்டது. அல்லாஹ் பழையபடி முழு மனிதனாக ஆகிவிடு என்பதாக அல்லாஹு தஆலா அந்த பொசுங்கி சாம்பலாக்கப்பட்ட அந்த மனிதரை அல்லாஹு தஆலா மனிதனாக உருவாக்கும்படி சொன்னார். அந்த மனிதர் உயிர் பெற்று எழுந்தார். அந்த மனிதரிடத்தில் அல்லாஹ், என் அடியானே, இவ்வாறு உன்னை செய்ய தூண்டியதற்கு காரணம் என்ன, ஏன் இவ்வாறு செய்தாய் என்பதாக அல்லாஹு தஆலா கேட்டான. அதற்கு அந்த மனிதர் சொன்னாராம், யா அல்லாஹ், உன்னை குறித்த அந்த அச்சமே என்னை இவ்வாறு செய்ய தூண்டியது என்று பதிலளித்தாராம். நீ என்ன வேதனை செஞ்சு விடுவாய் அப்படிங்கிற ஒரு அச்சம் என்ன செய்தது, என்னை இவ்வாறு செய்ய தூண்டிவிட்டது என்பதாக சொன்னவுடன் இறுதியில் அவர் அடைந்தது இறை அருளைத்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய அளப்பெரும் கிருபையினால் அவருடைய பாவத்தை என்ன செஞ்சான், மன்னித்து விட்டான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன செய்யறாங்க, அறிவித்து காட்டுகின்றார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். வேறொரு அறிவிப்புல ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, பனு இஸ்ரவேலர்களில் உள்ள இந்த மனிதர் தான் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல இவ்வாறு சொல்லி அவ்வாறு செய்யப்பட்டு அல்லாஹ்வின் அச்சத்தால் அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக வேறொரு அறிவிப்பிலும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, கூறப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம் வைக்கிறோம், ஆனா இறை அச்சத்தோடு நாம செயல்பட்டா அந்த இறை அச்சம் நம்மளை என்ன செய்யும், எல்லா விதத்திலும் அல்லாஹ்னுடைய உதவியை சமீபமாக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்றின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது. அத்தகைய இறை அச்சத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்னுடைய உதவியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி